வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அனுமதிக்கப்பட்டார். அவர்களை தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் சந்தித்தார். பின்னர் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி திமுக வடக்கு மாவட்ட இளைஞர் அணியின் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களின் பணிகளை பாராட்டி கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் 105 நிர்வாகிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் முத்துக்குமரன் நகரில் உள்ள வளம்புரி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் மேள தாளங்கள் முழங்க புனித நீரை கொண்டு வரப்பட்டு கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லோகநாதன், பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, பிரேம்குமார், குப்பம் ஆகியோர்களுக்கு பூர்ண மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் 5 வகையான உணவுகளை அன்னதானமாக வழங்கினர். கோவையில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் BIS இந்தியன் தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் மின்சார தர விதிகள் குறித்த கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோயமுத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டார். மேலும் BIS கோவை அலுவலகத்தின் மூத்த விஞ்ஞானி பவானி, இயக்குநர் ரமேஷ், மாநில மின் விநியோகத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் மின்சார தர விதிகள் குறித்து உரையாற்றினர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், பொறியாளர்கள், நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் அருகே கெடிலம் நதிக்கரையில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்ப கலச தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு கலசங்களுக்கு நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த விழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கடலூர் மாவட்ட வணிகர் சங்க தலைவர் துரைராஜ், கோவில் செயல் அலுவலர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய திருமுடிவாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு குன்றத்தூர் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் மணி தலைமை தாங்கினார். பின்னர் ஏராளமான பொதுமக்கள் மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தனர். இந்த முகாமில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய தலைவர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி மூட்டைகள் வழங்கி மக்களிடம் முகாமின் பயன்கள் பற்றி கூறினர். தொடர்ந்து முகாமில் தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கடந்த 1 மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சுமன் பல் மருத்துவர் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பாக கடந்த 1 மாதமாக வகுப்புகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா புதுவை தமிழ் சங்கத்தின் சுமன் அவர்களின் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி முனைவர் முத்து, புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர் பாஸ்கரன், எழுத்தாளர் அரிமதி, இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுநாதன் என்பவர் அவரது மாமியார் வீட்டின் மொட்டை மாடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் அடையாளம் தெரியாத 3 மர்ம நபர்கள் அரிவாளால் தலைமுகம், நெற்றி, கைகளில் வெட்டியுள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மஞ்சுநாதனை அப்பகுதி மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மஞ்சுநாதனின் 2வது மனைவி விருந்தாம்பாள் என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் ஆள் வைத்து கொலை செய்ய முயற்சி செய்து இருப்பாரோ என்று சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினரிடம் புகார் அளித்ததின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் செலவடை கிராமத்தில் நாய் ஒன்று அப்பகுதியில் இருந்த விவசாய கிணறு ஒன்றில் தவறி விழுந்து விட்டதாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் விவசாய கிணற்றில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்த நாயை கிணற்றில் இறங்கி கயிறு கட்டி மீட்க முயற்சித்துள்ளனர். மேலும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு நாயை உயிருடன் மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து நாயின் உரிமையாளர் மற்றும் பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பாஜகவைச் சேர்ந்த ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஊர்வலத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் ஏராளமான பெண்கள் விநாயகர் திருமேனியை கைகளில் ஏந்தியபடியும் 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுடனும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற பின் இறுதியாக பவானி ஆற்றில் சிலைகள் கரைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் SRK பகுதி காஞ்சிபுரம், திருப்பதி, அரக்கோணம், திருத்தணி ஆகிய ஊர்களை இணைக்கும் முக்கிய சந்திப்பு சாலையாக உள்ளது. மேலும் இந்த சந்திப்பு சாலையில் சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று பூமிக்கடியில் கேபிள் புதைப்பதற்காக சாலையின் நடுவே 2 இடங்களில் பள்ளம் எடுத்து சரியாக மூடாமல் இருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் விபத்தில் சிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பு பள்ளங்களை மூட நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே பிரதான சாலைகளில் விஸ்வ இந்து பர்சத் அமைப்பினர் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுவது வழக்கம். மேலும் இந்த ஆண்டு ஏழை எளிய மக்களுடன் ஒற்றுமையாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் விதமாக பட்டாபிராம் பகுதியில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை இலவசமாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சதீஷ்ஜி நேரில் வீடு வீடாக சென்று விநாயகர் சிலையை பொதுமக்களுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த பணி இனி வரும் காலங்களில் அதிகரித்து அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட முயற்சி எடுப்போம் என தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுமார் 10 அடி உயரத்தில் அனுமன் கணபதி விநாயகர் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கண் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இதில் நகராட்சி உறுப்பினர்கள் குகன், பாபு, ஹரிஸ் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் உள்ள தலையாரி முனுசாமி தெருவில் அமைந்துள்ள பஞ்சமுக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில், நகர செயலாளர் ரமேஷ், மண்டல செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காசிக்கு நிகரான விருத்திகரேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்நிலையில் விநாயகரின் அறுபடை வீடுகளில் ஒன்றான ஆலத்து விநாயகர் சன்னதி மிகவும் புகழ் வாய்ந்தது. ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழா மாஸ்டர் அகாடமி சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் கோவில் அலுவலர் மாலா அவர்களின் வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக சலங்க பூஜை, நாட்டிய அஞ்சலி விழா கொண்டாடப்பட்டது. நடன ஆடிய மாணவிகளுக்கும் சிறப்பாக பயிற்சி கொடுத்த மாஸ்டர் அகாடமி குருபாபு, குரு வாகிதா பானுவையும், துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனும் நகரமன்ற தலைவி சங்கவி முருகதாஸ் பாராட்டி பரிசளித்து கௌரவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியில் உள்ள தேவூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேன்மொழியால் உடனுரை தேவபுரீஸ்வரர் ஆலயத்தில் வீர விஸ்வரூப வெற்றி விநாயகர் 35ஆம் ஆண்டு விநாயகர் சிலை ஊர்வலம் சக்தி பீடம் நிர்வாகி விஜேந்திரா சுவாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த ஊர்வலமானது சன்னதி தெரு, கீழ வீதி, தெற்கு தெரு, வஉசி நகர், சர்க்கரை பிள்ளை தெரு, கச்சனம் சாலை, மேல வீதி, சின்னக்கடை ஆகிய பகுதிகள் வழியாக வான வேடிக்கையோடு மேலதாளங்கள் முழங்க சென்றபோது பொதுமக்கள் பக்தி பரவசத்தோடு விநாயகரை வணங்கி பூஜை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடுவையாற்றில் காவல்துறை பாதுகாப்போடு 4 விநாயகர் சிலைகளை கரைத்தனர். இந்த ஊர்வலத்தில் சதீஷ், பிரதீப் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை காலப்பட்டியில் அடிசியா நிறுவனம் சார்பில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு சிலையை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் காலப்பட்டி ரவுண்டானா பகுதியில் ஜல்லிக்கட்டு காளையை வீரர் அடக்குவது போன்ற பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அடிசியா நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் கலந்து கொண்டு கோவையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்காற்றி வருவதாகவும் தொடர்ந்து பங்காற்றுவோம் என்றும் தெரிவித்தார். இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிஷா நிறுவனம் சார்பாக இன்னைக்கு காலப்பட்டி ஜங்ஷனில்
இந்த ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக இந்த ரவுண்டானா வந்து நாங்கள் பியூட்டிஃபிகேஷன் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் கார்பரேஷன் ஆணையாளர் அவர்களை வச்சு இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப மிக்க நிகழ்ச்சி. அடிஷா எங்கள் நிறுவனம் சார்பாக எப்பொழுதுமே நாங்கள் சிட்டியோட வளர்ச்சிக்கும் அதோட பியூட்டிஃபிகேஷனுக்கு எனக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கடைசியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட் ரவுண்டானா பண்ணோம். இப்போ கோவைப்புதூர் ரவுண்டானா பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரவுண்டானா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது போல தொடர்ந்து எப்போவுமே நாங்கள் இந்த சிட்டி பியூட்டிஃபிகேஷனுக்கோசம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ காலப்பட்டி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆன ஒரு ஏரியா. இன்னைக்கு சிட்டியோட 2.0 இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு காலப்பட்டியோட டிராஃபிக் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ண சார்ந்தனால இன்னைக்கு இந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இதாக வந்திருக்கு. இன்னைக்கு அதனுடைய கவுன்சிலர் விஜயகுமார் சார் ஆகட்டும், இன்னைக்கு அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி இந்த ரவுண்டான ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து பத்திரிகையாளர் என்றைக்குமே எங்கள் கூட துணையாக இருந்து இதை எப்பவுமே எடுத்துக்கொண்டு போய் சேர்த்திட்டே இருக்கீங்க. அதுபோல் கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சிக்கு எப்பவுமே துணையாக இருப்போம். அதாவது சிட்டியோட பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும், சிட்டியோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், எஜுகேஷனுக்கு ஆகட்டும், இப்போ ஸ்கூல் ரெனோவேஷனுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருக்கோம். அதுபோல் பல திட்டங்களை நாங்கள் எப்பவுமே. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இமெயில் முகவரிக்கு அடையாளம் தெரியாத முகவரியிலிருந்து வெடிபொருள் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீரபாண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 7 தளங்களை கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பு நாய் உதவியுடன் காவல்துறையினர் 3 மணி நேரம் சோதனை செய்தனர். இதில் வெடிபொருள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் இது வெறும் மிரட்டல் என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மிரட்டல் விடுத்த இமெயில் முகவரி குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வெண்பேடு ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற தேவவள்ளி அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு பொது மன்னிப்பு கேட்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்தனர். 20 நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு பொது மன்னிப்பு கேட்க வந்தவர்கள் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து சிலர் கண்ணீர் விட்டு வருந்தி மன்னிப்பு கேட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பொது மன்னிப்பு கேட்டு வழிபட்டனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.